மாணவிகளுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு தேர்வாக இருந்து பல ஏழை மாணவ மாணவிகள் இதில் இருக்கிறார்கள். அதனால்தான் தமிழகத்திலும் மிகுந்த நம்பிக்கை கொண்டு ஏறக்குறைய 14 லட்சம் பேருக்கு மேல் அந்த நீட் தேர்வை எழுதுகிறார்கள். ஆக பொதுமக்கள் இந்த நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிர்வாக ரீதியாக சில குளறுபடிகள் நடந்திருக்கிறது. ஆனால் எப்படிப்பட்ட குளறுபடிகள் நடந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இதை வைத்து கொண்டு மட்டுமே நீட் முற்றிலுமாக தேவையில்லை என்றோ, நீட்டை பற்றி ஏனென்றால் இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு, இது பல இடங்களில் மிகச் சிறப்பாக சாமானிய குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் தேர்வாகி வருவதற்கு இது மிகுந்த உதவியாக இருக்கிறது. அதனால் இதில் உள்ள நிர்வாக ரீதியான குளறுபடிகள் நிச்சயமாக களையப்படும், அதற்கு மத்திய அரசு உறுதி கூறியிருக்கிறது. ஆனால் இதை வைத்து மட்டுமே நீட்டே தேவையில்லை என்ற மறுபடியும் இவர்களான பிரச்சாரத்தை இவர்கள் முன்னெடுக்கிறார்கள். இதில் மாணவ செல்வங்களை இதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் தமிழகத்தில் இருந்து கூட பல பேர் அதில் பலனடைந்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. இல்லை, அதுதான், அது எல்லாம் இல்லை இல்லை இது அது நிர்வாக குறைபாடு தான். இப்போ வேற என்ன குறைபாடு? ஆக இல்லை இது இல்லை, ஒரு நிமிடம் எது என்னவாக இருந்தாலும் அது களையப்படும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் இதை மாதிரி சில பிரச்சனைகள் பல மாநிலங்களில் வந்திருக்கிறது. ஆனால் அந்த பரீட்சைகள் முறைப்படுத்தப்பட்டிருக்கிறதே தவிர முற்றிலுமாக நீக்கப்படவில்லை. ஏனென்றால் இது ஒரு நிமிஷம் தம்பி, நான் ஆர்கியூமெண்ட்டுக்கு வரலாமா தம்பி? அதனால் என்னை பொறுத்த மட்டில் இது எங்களோட நிலைப்பாடு மட்டும் இல்லை. நான் ஏற்கனவே சொல்கிறேன், தமிழக மாணவ மாணவிகள் எவ்வளவு நம்பிக்கையோடு லட்சக்கணக்கில் இந்த தேர்வை எழுதுகிறார்கள். லட்சக்கணக்கில் அவர்கள், ஏன்னா இதற்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு பின் அவர்கள் இன்னைக்கு பயிற்சி மையங்களை வேண்டுமானால் கட்டுப்படுத்தலாம். இப்போ தமிழகத்தில் நீட் தேர்வே ஒட்டுமொத்தமாக வேணாம் என்று சொல்வதற்கு பதிலாக மாணவர்களை பயிற்றுவிக்கலாம், மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம், அவர்கள் அந்த தனியார் மையங்களை கட்டுப்படுத்தலாம். அதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. ஆனால் நிச்சயமாக இல்லை, ஆர்ப்பாட்டம்லாம் அறிவிக்கட்டும். ஆனால் யார் காலத்தில் நீட்டை பற்றி ஆரம்பமாகினது, யார் காலத்தில் அவர்களுக்கான விதை விதைக்கப்பட்டது, யார் காலத்தில் யாரோட மனைவி அதுக்காக போராடி உச்ச நீதிமன்றத்தில் அதற்கான அனுமதியை வாங்கி தந்தார்கள், இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும்ல. அவங்களே தான் உச்ச நீதிமன்றத்திற்கு முன்னால் நின்று பேட்டி கொடுத்தாங்க. யார் நினைத்தாலும் நீட்டை தவிர்க்க முடியாது, ஏனென்றால் இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு. உச்ச நீதிமன்றம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இதில் உள்ள என்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது முற்றிலுமாக களையப்பட வேண்டும் தான் உச்ச நீதிமன்றமும் சொல்லி இருக்கிறார்கள். ஆக நம்ம சட்டத்தையும் மதிக்க வேணும். அதைத்தான் நாங்கள் இங்கே தெளிவாக சொல்கிறோம். நான் எங்களது கருத்தை இல்லை, நீட்டை பொறுத்த மட்டில் எனது கருத்தை நான் மிக தெளிவாக பதிவு செய்துவிட்டு வேற ஏதானா கேளுங்க. அப்புறம் அடுத்தால மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகள் பற்றி அவங்க பேசுவாங்க. வேற ஏதானா பேசுறேன். எல்லாரும் போவோம். அதுக்கு தான் மையக்குழுவில் எங்களுக்காக பட்டியல் தயாராகி கொண்டிருக்கிறது. எல்லாருமே போவோம். ஏன்னா முழு ஒத்துழைப்பு, நாங்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கப்படும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி நான் சொல்லி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் கேளுங்க. யார் சொன்னா இதெல்லாம்? இல்லை, நான் எங்க பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருந்தேன்? இல்லை ஒரே ஒரு நிமிஷம் இதில் என்னமோ நான் இப்போ புகார் தெரியும், நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. என்னோட சப்ஜெக்ட் என்னதான் வருது. அதனால தவறா தயவு செய்து சொல்லாதீங்க. அதே மாதிரி நேர்மறையாக சொன்ன சில கருத்துக்கள் வேண்டுமென்று ஏதோ கட்சிக்கு எதிராக சொன்ன மாதிரியும் தலைவருக்கு சொன்னா எதிராக மாதிரியும் தயவு செய்து நீங்க சொல்லாதீங்க. நான் என்னோட கருத்தை இப்போ எங்க எல்லாத்துக்குமே கருத்து சுதந்திரம் இருக்கு. அதை இப்போ கூட என்னமோ நான் நிர்வாகிகளுக்கு எதிராக கருத்து சொன்ன மாதிரி அப்படிலாம் இல்லை. நான் எல்லாரையும் மதிக்கிறேன். இந்த கட்சிக்கு நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். ஏன்னா நான்